ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள். இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்க. எனவே விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. 2 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை சொல்லலாம். மேலும் இந்த தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல 5 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய, இன்றைய தினம் உங்களது மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு விலகி உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. அதனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நீங்கள் உங்களது தாய் வழி உறவினர்கள், உங்கள் தாய் வழி சொந்த பந்தங்கள்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. வாழ்க்கையில் உயர்வுகளுக்கு இன்னைக்கு பஞ்சமே இருக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுக்கான படிகளை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீங்களால் விலக்கிக் கொள்ள முடியும். இந்த தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க நண்பர்களே. எதிரிகள் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த எதிரிகள் எல்லாம் இன்னைக்கு காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப வருமானத்தை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிமுறைகளை இன்றைய தினம் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். விவசாயிகளுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம். விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக உங்களுக்கு அமைகிறது என்ற தினம். புதிதாக வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்னா அது குறித்த எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக மேம்படும். நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுவீங்க. புதுசாக வீடு வாங்குறதுக்கு அல்லது காலி இடமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். மாணவர்களுக்கு நல்ல ஆர்வம் படிப்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த பையனுக்கு படிப்பில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கல்வியில் மாணவர்களுக்கு இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்கள். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். பண வருமானங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. உங்கள் கடமைகள் எதுவோ அந்த கடமைகளை கண்ணும் கருத்துமாக இருந்து கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக உங்கள் கடமைகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு வீட்டுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ, விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தால் கூட வீட்டுக்கு அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்குவதற்கு இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க. அதுக்காக முன் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது. வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள். வியாபாரத்தில் கணிசமான நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்குங்க. பொருளாதாரம் அதன் மூலமாக நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் நண்பர்களே. நீங்கள் ரெமார்க்கபிளாக இந்த அளவுக்கு நமக்கு வியாபாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும் அளவுக்கு வியாபாரம் நல்ல வளர்ச்சிகளை பெறும் நண்பர்களே. நல்ல நேரம் வியாபாரத்தில் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதாரமும் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்க மாற்றுவாங்க நண்பர்களே. எனவே மனம் உடைந்து போகக்கூடாதுங்க. தோல்விகள் என்பது இயற்கையிலேயே சகஜம்தான். எனவே காதல் வாழ்க்கையிலும் அது கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக பொறுமையாக அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துன்பங்களை கடந்து வரும்போது அது வாழ்க்கை அழகாகும் நண்பர்களே. எனவே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. என்ற தினம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறந்த காதலர் உங்களுக்கு மூடே இல்லைனாலும் வெளியே போயிட்டு சில இடங்களுக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதனால் கொஞ்சம் எரிச்சலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் நம்பிக்கை அப்படின்றது உங்கள் மனசுல ஒரு தாரக மந்திரமாக அமையும். எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம்
சில சிக்கல்களை சந்தித்திருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நண்பர்களே. மனத்தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உகந்த ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் நிறைய செய்ய முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் சில விஷயங்களை மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நண்பர்களே. இந்த வார கடைசியில் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் தொடர்ந்து வேலையில் இருக்கிறதுனால உங்களுடைய பிளான் அப்படி பிளானாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அது செயல்படுத்த முடியாத சின்ன வருத்தங்கள் மனசில் இருக்கலாம் நண்பர்களே. ஆனாலும் மிகச்சிறப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம். சின்ன சின்ன தோல்விகளை நினைத்து நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சோர்வடைந்து விடாதீர்கள். உங்களது தோல்விகள் தான் உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகள். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வேணும் அப்படின்னா தோல்விகளும் நீங்கள் அனுபவித்தால் தான் அது கிடைக்கும். எனவே இந்த தினம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன தோல்விகளை ஏற்றுக்கொண்டு இந்த தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினருடன் இணக்கமாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத ஆர்குமெண்ட் குடும்பத்தில் வேண்டாம் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை சில விஷயங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாலும் நீங்கள் அதற்கான நேரத்தை வாங்கி கொண்டு இந்த நேரத்தில் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர மேலாண்மையுடன் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். பண வருமானம் திருப்திகரமாக இருக்கிறதுனால பண பிரச்சனைகள் ஒரு பக்கம் உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு உடைந்து தடைகளை நீங்கள் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாருமே தானாக விலகி செல்வார்கள். தாய் வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட அனுசரித்து போகிறதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க நண்பர்களே. இன்றைய தினம் தாய் வழி உறவினர்கள் குறிப்பாக உங்களது தாய் வழியில் சொந்த பந்தங்கள்கிட்ட அனுசரித்து போங்க. சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நாள்ங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கல்வியில் மாணவர்களுக்கு ஆர்வம் புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. புதுசாக வீடு வாங்குறது தொடர்பான எண்ணங்கள், அது குறித்த ஆலோசனைகள், அது குறித்த திட்டங்கள் இன்றைக்கி நிறைய உங்கள் மனசில் இருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். கல்வி பணிகளை நல்ல ஆர்வம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு விவசாயம் செழிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றகரமான மேன்மையான சூழல் தான் விவசாயத்தில் இப்பொழுது இருக்கிறது. சொந்த பந்தங்களை நல்லா புரிஞ்சு செயல்படுவீங்க. அதன் மூலமாக சில சிக்கல்கள் நீங்கும், மனஸ்தாபங்கள் குறையும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒருபடியாவது உயர்வுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வழிமுறைகளை இப்பொழுது பிறக்கக்கூடிய ஒரு நாள்கள். உயர்வு நிறைந்த நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் சொந்த பந்தங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.